அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம ஆப்ஷன்ஸ் டேபிளுக்கு உண்டான கட்டண பயிற்சி நம்மளுக்கு செப்டம்பர் 29ஆம் தேதி துவங்க இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிவு செய்து தகவல் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்கக்கூடாது. இது கற்றலுக்காக உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஆப்ஷன் பிரீமியத்தை வைத்து நம்ம அடிப்படையாக எப்படியெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற என்னுடைய அனுபவத்தை தான் உங்களிடம் பகிர்கிறேன். அதனால் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணணும். அப்போ தான் இதில் வெற்றி பெற முடியும். எங்களிடம் இணைவதால் தகவல் பெற்றுக்கொள்ளலாமே தவிர அதை உங்களுடைய திறனுக்கும் உங்களுடைய முதலீட்டு மேலாண்மை, உங்கள் முடிவெடுக்கும் திறன், உங்களுடைய வியாபார யுத்திகளுக்கு ஏற்புடையதாக மாற்ற வேண்டும். அதனால் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக பங்கேற்கக்கூடாது. வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். மார்க்கெட்டை நான் சொல்லியிருந்தேன், ஓரளவுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸை தெரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தவர்களுக்கு எல்லாமே தெரியும். நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 1 பாயிண்ட் ப்ளஸ்லையும், பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 137 பாயிண்ட் மைனஸில் முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி முரண்பாடு இருக்கும்போது, இந்த முரண்பாடு ஏன் ஏற்படுதுன்னா, டைம் வேல்யூ எப்போதெல்லாம் நம்மளுக்கு அதிகமாக இருக்கோ அந்த டைம் வேல்யூவை சமநிலை செய்ய வேண்டும். இந்த சமநிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட் 26,000 அப்படிங்கிற இடத்துல ஃபியூச்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 26,000 கால் புட்டோட விலை சமமாக இருக்கணும். அதே மாதிரி 25,900 காலும் 26,100 புட்டும் சமநிலையில் இருக்கணும். இதே 25,500 புட்டும் 26,500 காலும் சமநிலையில் இருக்கணும். இதே 25,800 புட்டும் 26,200 காலும் சமநிலையில் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி இது ஒரு எழுதப்பட்ட விதினே சொல்லலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் ப்ரீமியத்தை நீங்கள் பார்த்து பழகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆப்ஷன் ப்ரீமியத்தில் அவங்க என்ன கோடிங் எழுதியிருக்காங்க அப்படின்னா, அட் த மணிக்குன்னு ஒரு மதிப்பு கொடுத்து அதான். அப்போ இதை என்ன பண்ணிட்டாங்க, இதை வியாழக்கிழமை நம்மளுக்கு அதாவது எக்ஸ்பைரி முடிஞ்சு வெள்ளிக்கிழமை புதிய கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நிஃப்டிக்கு எடுத்துக்கிட்டால் வியாழக்கிழமை முடிய போகுது. அப்போ இந்த நாட்களில் இருக்கக்கூடிய அட் த மணி மதிப்பு இருக்கும். இதே முடியும் போது, எக்ஸ்பைரி முடியும் போது அட் த மணி 0 ஆகணும். இதனால தான் நம்ம அருணாச்சலம் திரைப்படத்தில் எப்படி 30 நாளில் 30 கோடி செலவு பண்ணணும்னு சொல்கிறாங்களோ, இதில் அட் த மணிக்குன்னு ஒரு மதிப்பு கொடுத்து அந்த அட் த மணியை 0 பண்ணுறாங்க. இதை நன்றாக புரிந்திருக்கணும். அப்போ இது ஃபார்மேஷன், இப்போ இந்த ஸ்ட்ரைக்குகள்லாம் ஒரு ஃபார்மேஷனில் எழுதி தான், அதாவது ஒரு கோடிங் எழுதியிருக்காங்க. அதனால தான் பலமுறை நம்ம சொல்கிறது, டிமாண்ட் மற்றும் சப்ளை அப்படிங்கிற அடிப்படையில் ஆப்ஷன் ப்ரீமியம் இயங்கலை, ஃப்யூச்சரோட இம்பேக்டுக்காக இவங்க இயங்குறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சாச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை, ஒரு பாயிண்ட்டு தான். ஆனால் 25,950 கால் பார்த்திங்கன்னா அவங்களும் நெகட்டிவ், புட்டும் நெகட்டிவ். இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்களா 95 ரூபாய். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, 25,950 அப்படிங்கிற இடத்துல ஃப்யூச்சர் கரெக்டாக வர்த்தகம் ஆகிட்டு இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இதனை நம்ம நன்றாக புரிந்திருக்க வேண்டும். அப்போ இதில் தான் நம்மளுக்கு பேஸ்டு அப்படிங்கிறத இங்கே பாருங்க, 25,900 புட்டும் 26,000 காலும் ஒரே விலையாக இருக்காங்க. அப்போ இதுதான் மீட்டிங் பாயிண்ட். இதோட கான்செப்டே இதுதான். அப்போ இதை நன்றாக உணர்ந்து, இதில் டிகே ஏற்படுவதை உணர்ந்து, அப்போ தான் நீங்கள் வியாபாரம் செய்யறதுக்கு இது பண்ணணும். ஒரு ஆப்ஷன்ஸ் பையராக இருக்கிறவங்க எல்லா இடத்துலையும் போய் வியாபாரம் பண்ணி வெற்றி பெற முடியாது. அதனால தான் நம்ம பல முறை சொல்கிறது, ஆப்ஷன்ஸ் செல்லர் லாஸை புக் பண்ணணும் அல்லது ப்ராஃபிட்டை புக் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம். இது நம்ம பல பேருக்கு இது புரியாது.
ஏன்னா இதோட அடிப்படை பேசிக்கே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வரைபடம் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பீங்க. ஆனால் இங்கே மீட்டிங் பாயிண்ட்டுங்கிற ஒரு மெயின் கான்செப்ட் இருக்குது. அப்போ இது நினச்சி பாருங்கள், இந்த 25,950 கால் புட் ஏன் ஒரே விலை இருக்கணும்? இப்போ இது அப்படியே நான் வந்துட்டு ஃபியூச்சர்ஸ்க்கு மாற்றுறேன். ஏன்னா நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் செயினில் இருக்கக்கூடிய ரகசியங்களே நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. முழுக்க முழுக்க வரைபடத்தையே நம்ம பார்த்துட்டு வரோம். பார்த்தீங்களா, 25,956. அப்போது நம்மளுக்கு 25,950ங்கிற இடத்துல இதனுடைய கால் புட்டோட விலை சமமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. அப்போது ஃபியூச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரைக் அடையும் போது அதனுடைய கால் புட் வந்து சேம் ப்ரைஸ் ஆகும். அதுவும் அட் த மணி ப்ரைஸாக இருக்கும். அது அட் த மணி ப்ரைஸை விட கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற பல நாளாக நம்ம பேசிட்டு வரோம். ஆனால் இதற்கு யாரும் முன்னுரிமை கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா இதனை பற்றி தெரிந்து கொள்ள முற்படுறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இங்கே வாங்கலாம், இங்கே விற்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இது எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம கொடுக்கணும். ஆனால் நம்மளுக்கு 99% பேர் அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. எடுத்தெடுப்பிலேயே எங்கே பை எங்கே செல்லுன்னு யாரோ சொன்னால் அது போதும் அப்படிங்கிறாங்க. அது இயங்கக்கூடிய தன்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் ஏன் ஏற்படுது அப்படின்னா, ப்ரீமியம் வந்து ஒரு இடத்துல வந்தாச்சு. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு கால் புட்டோட ப்ரீமியத்தை சமம் செய்தே ஆகணும். அந்த நிகழ்வுக்காக இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் ஏற்படும். அதை தான் நம்ம வந்துட்டு காலையிலே இன்றைக்கி இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு. அப்போ இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருக்கும்போது ஆப்ஷன்ஸ் பையர் அப்படிங்கிறவங்களை விட ஆப்ஷன்ஸ் செல்லருக்கு தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதைத்தான் நன்றாக புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி அட்டவணை என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து 25,900 நடுநிலையாக வைத்து கொண்டு நேற்று என்ன பார்த்தோம், 25,900 நடுநிலை, 25,800 டு 26,000 இம்பேக்ட் பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 26,000 கால் 25,900 புட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த பாக்ஸ் நேற்று வந்துட்டு இப்படி ஒரு பாக்ஸில் இருந்தாங்க, இந்த 2 எட்ஜாக இருந்தது. இன்றைக்கி வந்து இந்த சைடு மட்டும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து இம்பேக்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட். அப்போ 25,900 டு 26,000. அப்போ இதனுடைய நடுநிலை 25,950. அப்போ இதனுடைய இம்பேக்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடும். அப்போ இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது 25,900 26,000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 26,000 கால் 111 ரூபாய்னா 26,111. 25,900 புட் 125 ரூபாய்னா 25,775. க்ளோசிங் பார்த்தா ரெண்டு பேருமே நம்மளுக்கு வந்து நடுநிலையாக, ஏன்னா 25,950க்கு நம்மளுக்கு இம்பேக்ட்னால இப்போ வந்து க்ளோசிங் நம்மளுக்கு வந்துட்டு இது 71 ரூபாயாக இருந்தாலும் 68 ரூபாய்க்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அதன் காரணம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 3 மணியிலிருந்து 3:30க்குள்ளே ஒரு வேகமான மொமெண்டம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ 26,068 இதோக்கு 77 ரூபாய்னா 25,823 இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. அப்போ இதனுடைய நடுநிலை 25,900. இதை வைத்து தான் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணணும். இதில் ஆப்ஷன் செயின் நம்ம பார்க்கும்போது இதனுடைய இம்ப்ளைடு வாலிட்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இம்ப்ளைடு வாலிட்டி இன்றைக்கி காலையில் யாரெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு தெரியாது. நேற்று வந்து குறைவாக இருந்தது, இன்றைக்கி வந்துட்டு கிட்டத்தட்ட 15-20 பக்கமே போயிட்டாங்க. காலையிலேயே ப்ரீமியத்தை கொஞ்சம் இம்ப்ளைடு வாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இம்ப்ளைடு வாலிட்டி ரெண்டு பக்கமும் சமமாக இருக்குது அப்படிங்கிறதை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அட் த மணியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 95 அப்படின்னு இருக்குது. இதோட விளைவு என்னென்னா, அட் த மணி ஸ்ட்ரைக்காக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, அப்போது நம்மளுக்கு புதன் வியாழன் 2 நாட்கள் இருக்குது. அப்போது நாளை தினம் 9:15க்கு ஆரம்பித்து 3:30க்கு முடியும். அதுக்கப்புறம் 9:15க்கு ஆரம்பித்து 3:30க்கு முடியும். இங்கே இருக்கக்கூடிய 95 ரூபாய் இங்கே வந்து 0வாக மாறணும். யாருக்குன்னா அட் த மணிக்கு. இதுதான் இங்கே கொடுக்கக்கூடிய நம்மளுக்கு சூட்சமம். அப்போ இதை அட் த மணியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக என்ன பண்ண போகிறாங்கன்னா 0 பண்ண போகிறாங்க. ஆனால் இப்போ என்ன இது கொடுத்துருக்காங்கன்னா 95 ரூபா மதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 95 ரூபா மதிப்பு படிப்படியாக டிகே ஆகும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பேங்க் நிஃப்டி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாருங்கள், பேங்க் நிஃப்டி வந்துட்டு நம்மளுக்கு
150 புள்ளிகள் மைனஸ் அப்படின்னு சொன்ன 137 புள்ளிகள் இங்கே மைனஸில் காமிக்கிறாங்க. அப்போ இந்த 133 புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 54,100 அப்படின்னு தெரியும். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்கவுண்டில் இருந்திருக்காங்க. 54,100லேருந்து 54,000னா அப்போ இப்போ 28 புள்ளிகள் டிஸ்கவுண்டில் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீமியத்தில் இருந்திருக்காங்க. அப்போ மார்க்கெட் நெகட்டிவ் ஆனதுக்கு புட் ஆப்ஷன்ஸோட ப்ரைஸ் வந்துட்டு ஏறணும் அப்படிங்கிறத எல்லாத்தோட நினைப்பு. ஆனால் இங்கே ஏறி இருக்காது, புட் ஆப்ஷன் தான் அதிகமாக கரைஞ்சிருக்கும். காரணம் என்னென்னா இங்கே டிஸ்கவுண்ட் வந்து ப்ரீமியமாக மாற்றப்பட்டுள்ளது. அப்போ இந்த ப்ரீமியத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்னா அவ்வளவு எளிதாக சந்தையை இறங்க விட மாட்டாங்க. ஏன்னா டிஸ்கவுண்டில் இருக்கிறவங்க ப்ரீமியத்தில் மாறி இருக்காங்க. இது ரொம்ப நீங்கள் உற்று கவனிக்கணும். அப்போ இன்றைக்கி இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் இருக்குது. அப்போ ப்ரீமியத்தை கரைவதற்கு நல்லா உட்பட்டிருப்பாங்க. அட்டவணை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். நேற்று 54,000 கால் போட்டு 54,100 கால் போட்டெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ முடியும் போது இதே மாதிரி இருக்காங்க. இது வந்து என்னென்னா ஒரு 90% நம்மளுக்கு சந்தை வந்துட்டு ஒரு ஒன் சைடு மொமெண்டம் பண்ணாது. 10% என்ன வேணாலும் நடக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து இது மட்டும்தான் நடக்கும்னு சொல்லக்கூடாது, ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது கான்ட்ராக்ட் க்ளோசிங் நாளைக்கு இருக்குது. அப்போது 54,000 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் காலுடைய ஹை 347 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 54,347 புட் ஆப்ஷன் வந்து 266 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அப்போ 53,734 அப்படிங்கிற இடம், இந்த ஜோன் தான் இவங்க 54,000 கால் புட்டோட கட்டுப்பாட்டு இல்லை. அதுக்கப்புறம் 54,100 கால் புட்டுமே கொடுத்துட்டாங்க. அப்போ 54,100 காலுடைய ஹை வந்து பார்த்திங்கன்னா 287. அப்போ 54,387 புட் ஆப்ஷன் வந்து 320 ரூபாய். அப்போ 53,780 ரூபாய் இந்த இம்பேக்ட் ஜோன் ஆகும். அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட கட்டுப்பாட்டில் இதுக்குள்ளே இருக்கிறாங்க. இதோட பிரேக் அவுட்டில் தான் நடக்கும். இது ஒரு மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங்கும் போது நம்மளுக்கு மந்த்லியில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் க்ளோசிங் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணணும். அதனால் ஒரு மொமெண்டம் வந்துட்டு இருக்கக்கூடணும். எப்போவுமே எக்ஸ்பெரினா நம்மளுக்கு வந்துட்டு மந்த்லி எக்ஸ்பெரிங் போது ஒரு மொமெண்டம் இருப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அதன் மேலே நம்பிக்கை வைக்க முடியாது. அப்போ இம்ப்ளைட் வாலிட்டி என்னன்னு பார்க்கணும். இம்ப்ளைட் வாலிட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா 17, இந்த பக்கம் 13. நேற்று வர கால் சைடு குறைவாகவும் புட் சைடு அதிகமாக இருந்தது. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, கால் சைடு அதிகமாகவும் புட் சைடு கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதில் என்னென்னா நாளை தினம் இம்ப்ளைட் வாலிட்டி உடனடியாக குறைக்கிறாங்களா, ஒரு 10, 8, 5க்கெல்லாம் தொடக்கமே போயிட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் பொறுமையாக இருக்கிறது முக்கியம். ஏன்னா ஐடி ஆப்ஷன்ஸ் கரைக்க போகிறாங்க. இல்லை இதே மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இப்போ வந்து ஃபியூச்சர்ஸ்களில் நம்மளுக்கு ப்ரீமியம் எடுத்ததுனால புட் சைடு வந்து டைம் வேல்யூ குறைவாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா இதனுடைய செல்லர் வந்து எளிதாக பயப்படலாம். எப்போனா சந்தை நெகட்டிவில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமைந்தா. அப்போ நெகட்டிவில் இல்லை அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு கால் சைட் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கனால அதோட இம்பேக்ட்டும் நம்மளுக்கு இது பண்ணலாம். ஆனால் அதிகமாக வந்து இப்போ புட் சைடு வந்துட்டு நம்மளுக்கு என்ன இல்லை அப்படின்னா டைம் வேல்யூ குறைவாக இருக்குது அப்படிங்கிறத இந்த பக்கம் நம்மளுக்கு தென்படுது. இப்போ 54,000 அப்படிங்கிறதுனால இந்த புட்டோட விலை 167, காலோட விலை 192 இருக்கனால அப்போ ஒரு நம்மளுக்கு என்னென்னா ஒரு 20 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்னா அப்போ ஒரு 180 அப்படிங்கிறது. அப்போ அட் மணியோட ப்ரைஸ் 180 கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது வந்து நாளை தினம் என்ன ஆகும்னா நீங்கள் யோசித்து அப்படியே யாரெல்லாம் வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் எடுக்க முடியும், குறிப்பெடுக்க முடியும்னு பாருங்கள். நாளைக்கு அட் மணியாக இப்போ நாளைக்கு 54,300 இருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய கால் புட்டோட விலை கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா 180க்கு கீழே தான் இருக்கும். அது டைமாக குறைஞ்சிட்டே போகும். இப்போ மார்க்கெட்டை வந்துட்டு 53,900 இருக்காங்கன்னா அதனுடைய கால் புட்டோட விலை என்னவாக இருக்கும்னா 180க்கு கீழே தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் அப்படி காலையில் 9:15க்கு சேம் ஸ்ட்ரைக் சேம் ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களால் குறிப்பெடுக்க முடிஞ்சால் குறிப்பெடுத்து பாருங்கள். அப்போ தான் இது எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இங்கே பார்த்து நீங்கள் கற்றுக்கிறத விட சேம் ஸ்ட்ரைக் சேம் ப்ரைஸ் எங்கன்னா ஃப்யூச்சர் இந்த இடத்துல இருக்கும்போது, இப்போ ஃப்யூச்சர் வந்து 54,300 போகிறாங்க அப்படின்னா 54,300 இருக்கிறாங்க அப்படின்னா இதனுடைய காலோட விலை இதோட புட்டு விலை சமமாயிடும்.
இதே 54,000 வந்துட்டாங்க ஃபியூச்சர் அப்படின்னா இதனுடைய கால் விலை புட் விலை சேமாக இருக்கும். அப்போது இந்த காலுடைய விலையும் புட்டோட விலை எப்பெல்லாம் சேம் ஆகுதோ, சேம் ஸ்ட்ரைக் சேம் ப்ரைஸ், அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ரகசியங்கள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் ரொம்ப முக்கியம், இதுதான் மீட்டிங் பாயிண்ட். அப்போ அதனால் மந்த்லி கான்ட்ராக்ட் ரொம்ப ஜாக்கிரதையாக ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்துட்டு இது பண்ணுங்கள். இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்தால் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ப்ரீமியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புட் சைடும் கரைஞ்சிருக்கு, கால் சைடும் நல்லா கரைஞ்சிருக்கு. இதுதான் டிகே அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.